2 வழி பாதை. கீழே இருக்கவன் மேலே இருக்கவனுக்கு சேவை செய்கிறதில்ல, அதோடு நிறுத்திக்கிறது இல்லை. மேலே இருக்கிறவனுக்கும் அவனுக்கு கீழே, தனக்கு கீழே இருக்கிற அடிமட்டக்கார ஆள் இருக்கான் பாருங்க, அவனுடைய நலன், அவனுடைய எதிர்காலம், அவனுடைய நன்மை இவனுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அவன் ஏன் மேலே இருக்கிறான்? இவனுடைய நலனை பார்த்துக்கிறதுக்காக இருக்கிறான். இப்படி ஒரு சமுதாயம் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் இருக்குது. அதுதான் இது. அடிமை எஜமானுக்கு சேவை செய்கிறது மட்டும் இல்லை, எஜமானும் இவனுக்கு எப்படி சேவை செய்யலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு எப்படி நன்மை செய்யலான்னு பார்க்குறான், இவனுக்கு எப்படி ஒரு நல்ல எதிர்காலத்தை, நல்ல வாழ்க்கையை உண்டு பண்ணி தரலாம், இவனுடைய வாழ்க்கையை எப்படி ஸ்டடி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றார். அப்போ கதையை மாறிடுது பாருங்கள். இந்த கதையோட வேலைக்கு போனால் எப்படி இருக்குன்றீங்க? கதையை மாற்றிட்டு, இந்த பாழா போன முதலாளி இவன் என்னைக்கு ஒழிவான்னு தெரிலங்க, போய்கிட்டு இருக்கிறேன், சீக்கிரம் அவனுக்கு வருது பாருங்கள் சாவு அப்படின்னு போகாமல் அவன் எப்படி இருந்தான்னா, பைபிளில் எனக்கு சொல்லியிருக்குது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் அவனுக்கு கீழ்ப்படிய சொல்லியிருக்குது. அதனால் அவனுக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். சிலர் இருக்காங்க, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், அவனுக்கு கீழ்ப்படிய சொல்லாதீங்க. இல்லை இல்லை, அவனுக்கு தான் கீழ்ப்படிய சொல்லியிருக்கு. அவனுக்கு கீழ்ப்படின்னு இருக்கு. நான் அவனுக்கு கீழ்ப்படிய போகிறேன், ஏன்னா நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன். அவர் சொல்லியிருக்கார் அவனுக்கு கீழ்ப்படிய சொல்லியிருக்கார், நான் அவனுக்கு கீழ்ப்படிய போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒருத்தன் வேலைக்கு போனான். அவனும் அந்த பொல்லாத வேலைக்காரனும் அவனும் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டு இந்த சுவிசேஷத்துக்கிட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவனும் மனம் திரும்பினவனாக மாறி மறுபடியும் பிறந்து பொல்லாதவனாக இருந்தவன் இப்போது கடும் சொற்களை எல்லாம் விட்டு விட்டு, கால்னு கத்துறதையும் கடுமையாக பேசுகிறதையும் விட்டு விட்டு, தனக்கு கீழே இருக்கவனுக்கு எப்படி நன்மை செய்யலாம், எப்படி வழிகாட்டலாம், அவனை எப்படி உயர்த்தலாம், அவனை எப்படி நல்லா சிறப்பானவன் ஆக்கலாம், அவன்கிட்ட எப்படி நல்ல விதத்தில் வேலை வாங்கலாம், அவனுடைய திறமைகளை எப்படி வெளிக்கொண்டாடலான்னு யோசிச்சான்னா எப்படி இருக்கும் பாருங்கள். வேலை எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு வேளை ஒருத்தன் அடிமையாக இருந்தான்னா கூட, ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருந்தான்னா கூட, பிடிக்காத ஒரு இடத்துல இருந்தான்னா கூட, பிடிக்காத ஒரு வேலையில் இருந்தான்னா கூட, பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் சிக்கி அடிமை மாதிரி இருந்தான்னா கூட, அவனுடைய வேலை இன்பமானதாக மாறும். இப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வேலையை மாற்றி தருகிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவ உலகத்தில், இந்த சாப உலகத்தில் கடுமையான மனிதர்கள் மத்தியில் கூட இன்றைக்கு வெற்றிகரமாக வேலையை செய்ய முடியும். நல்ல சமாதானத்தோடு நம்ம போய் நல்லா வேலை செஞ்சு கத்திருக்கின்ற ஊழியம் செய்கிறவர்களாக நம்ம நினச்சி போய் அது நம்ம கடமைகளை செய்து வேலையை நல்லா செய்து சிறப்பாக அதை செய்ய